இறைவன் மீது பக்தி கொண்டவர்களும் சரி, பக்தி இல்லாதவர்களும் சரி, இறைவனை காண வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதுண்டு. இவ்வாறாக இறைவனை எல்லோரும் தேடிக் கொண்டிருக்கும் நிலையில் மனிதனை தேடி இறைவனை வரச் செய்யும் செயல் எதுவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப அது வேண்டும், இது வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர, கஷ்டப்படுபவர்களின் துயர் தீர வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. ஆனால் அதற்கு மாறாக கர்ணன் ஒருவன் மட்டுமே தப்பி பிறந்து தனது வாழ்வில் யார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர்கள் கேட்டதை வழங்கி நிறைவேற்றினான். அதனால்தான் அவன் தர்மத்திற்கு புறம்பானவர்களின் அணியில் இருந்த போதும் அவன் செய்த தர்மம் அவனை காத்தது. உலகில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் இறந்தாக வேண்டும் என்ற நியதியின்படி அந்த தர்மத்தின் கண்ணன் தானமாக பெற்றுக்கொண்டான். அப்போது உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாது என்று அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த கண்ணன் கூட கர்ணனின் இறப்பை நினைத்து வருந்தி, உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன், என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றான். மறுபிறவி என்பது எனக்கு வேண்டாம், ஒருவேளை மீண்டும் பிறக்க நேர்ந்தால் யாருக்கும் இல்லை என்று சொல்லாத உள்ளத்தை கொடு என்று கர்ணன் கூறினான். அதை கேட்ட கர்ணனை அப்படியே அணைத்து, எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் செய்வதற்கு தேவையான நிறைந்த செல்வம் பெற்று முடிவில் முக்தியும் அடைவாய் என்று வழங்கினான். இறைவனை காண வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்று பலரும் தவம் செய்த நிலையில் கர்ணன் எந்த தவமும் செய்யவில்லை, முக்தி வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. கர்ணன் செய்ததெல்லாம் தான தர்மம் மட்டுமே. செய்நன்றி மறவாமல் இருந்தான். எளியவர்களுக்கு உதவி செய்தான். தனக்கு உதவி செய்தவர்களுக்கு உயிருள்ளவரை நன்றி மறவாமல் இருந்தான். அதன் விளைவாக அவனை தேடி இறைவனே நேரில் வந்து அவன் கேட்காமலேயே விஸ்வரூப தரிசனம் தந்தான். அவனை கட்டி அணைத்து செல்வம், ஈகை, முக்தி என்று அனைத்தையும் கொடுத்தான். எனவே இறைவனை நாம் தேட வேண்டாம், அவனை நாம் இருக்கும் இடத்தை தேடி வருவான். அதற்கு நாம் செய்ய வேண்டியது தான தர்மம் மட்டுமே.